பிரசாந்தினுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய அந்த ஒரு ஐபிளை ஒரு கொலை ஆயுதமாக மாற முடியுமா? போலீஸ் சொன்ன அந்த ரெண்டாவது விஷயம், சந்தியா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸா இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நர்சிங்ல ஆல்ரெடி நாலேஜ் ஆனது இருந்துட்டு இருக்கு. பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இந்த ஐவி கேனல் வழியாக இந்த டாய்லெட் கிளீனர் மருந்த கலந்து அதுல செலுத்தி இருக்காங்க. ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு நர்ஸ் அவங்களுடைய உயிரை அந்த ஐவி லைன்ல டாய்லெட் கிளீனரை வச்சு செலுத்தி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிரசாந்த கட்டில்ல இருந்து கீழே தள்ளி இருக்காங்க. இதுக்கப்புறம் பிரசாந்த் உயிரிழந்திருக்காரு. இந்த இடத்துல உண்மையாவே ஐவி வழியாக இந்த டாய்லெட் கிளீனரை இருந்தாங்களா? இதை எப்படி நிரூபிப்பாங்க? தடயவியல் நிபுணர்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட், பிரசாந்தினுடைய உடல்ல இருந்த வேதிப்பொருட்கள், அவருடைய மரணத்திற்கான காரணம் என்ன, இதெல்லாமே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கான முக்கியமான ஒரு எவிடன்ஸாக இருக்க போகுது. இந்த மாதிரியான ஒரு கொடூரமான சம்பவமானது நடந்திருக்கு. ஆனா இந்த ஒரு சம்பவம் நடந்தது எப்படி வெளிச்சத்துக்கு வந்துச்சு? இந்த இடத்துல தான் ஒரு தாயோட சந்தேகமானது வருது. பிரசாந்தினுடைய தாயாருக்கு இதுல சந்தேகமானது இருந்திருக்கு. ஜூலை 1ஆம் தேதி அவங்க போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்டும் கொடுக்கறாங்க.